அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி. நான் இப்பொழுது கிறிஸ்துமஸ் நாட்களிலே வந்திருக்கின்றோம். கிறிஸ்துமஸை மக்கள் என்னமாக கொண்டாடுகின்றார்கள், எப்படியெல்லாமா கொண்டாடுகின்றார்கள், நாமும் கொண்டாடுகின்றோம். ஆனால் கிறிஸ்துமஸ் என்பது எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் ஒரு நல்ல நாள், ஒரு நல்ல செய்தி, அறிவிக்கப்பட்ட நாள் என்று நாம் காணுகின்றோம். அப்படினால அதாவது இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார் என்றது போல ஆண்டவராகிய தேவன் ஒரு நாள் பிறந்தார். பிறந்த நாளை நாம் அறியாமல் இருந்தாலும் அவர் பிறந்தார். ஆனபடினால அவர் பிறந்ததுனால உன்னதத்திற்கு தேவனுக்கு மகிமையும், பூமியில் சமாதானமும், மனிதன் மேல் பிரியமும் மகிழ்ச்சியும் உண்டாயிற்று. ஆனபடினால் இந்த நாளிலும் அன்பான வாசகர்களுக்கு நான் அறிவிக்கிற வார்த்தை, அதாவது இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்ததினால் நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. என்ன மகிழ்ச்சி? நாம் மரிக்கும்போது பரலோகம் செல்வோம் என்ற அந்த கிருபையை அவர் மூலமாக, அவருடைய பிறப்பின் மூலமாக, அவருடைய மரணத்தின் மூலமாக பெற்றிருக்கின்றோம். புத்தாண்டு நமக்கு அடுத்து வருகின்றது. இந்த வரைக்கும், இதுவரைக்கும் நம்மை காத்தது நம்ம தேவனாய் கர்த்தர். பக்தன் சொல்லுகின்றார், அதாவது நான் இம்மட்டும் நிர்மூலமாக அது இருப்பது கர்த்தருடைய கிருபை என்பது போல நாம் இதுவரைக்கும் நிர்மூலமாக அது இருப்பதும் அடுத்த ஒரு புதிய ஆண்டை சந்திக்க போகிறபடினாலும் நான் தேவனுக்கு இந்த நாளில், அதாவது என் மனமார்ந்த நன்றியோடு, அதாவது கிறிஸ்துமஸ் புத்தாண்டு வாழ்த்தல்களை உங்கள் அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வார்த்தையினால் நீங்கள் சந்தோஷப்பட்டு ஒரு தேற்றுவீர்களாக. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். நாம் மீண்டும் அடுத்த கிறிஸ்துமஸையும் வரக்கூடிய புதிய ஆண்டையும் நாம் சந்திக்க இறைவன் நம் அனைவருக்கும் அனுக்கிரகம் செய்வார் என்பதை நான் விசுவாசித்து உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.